இன்றைய தினமலர் செய்தியில் சுவிட்சர்லாந்து பஸ் தீப்பற்றி 6 பயணியர் பலி. மதுரை மாவட்டம் அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள 300 ஆண்டுகள் பழமையான விநாயகர் மற்றும் கருப்பணசாமி கோவில் திருப்பணி மேற்கொள்ள மதுரை உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ள நிலையில் முஸ்லிம்கள் எதிர்ப்பு. மறைமுகமாக முஸ்லிம்களை தூண்டுபவர்கள் யார்? சென்னை, பெரம்பூர், திருச்சி கிழக்கு 2 தொகுதியில் களமிறங்க தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் முடிவு. சென்னை சர்வதேச சைபர் குற்றவாளிகளுடன் கூட்டு சேர்ந்து 100 கோடி ரூபாய்க்கு மேல் மோசடி செய்த தமிழக சிறப்பு காவல் படை காவலர் பிரதீப் கைது செய்யப்பட்டான். மேலும் 7 பேரை போலீசார் கைது செய்தனர். சென்னை போராட்டத்துக்கு அனுமதி மறுப்பு. கிராம உதவியாளர்களை கைது செய்தனர் போலீசார். நவோதயா பள்ளிகளை அனுமதிக்க கோர்ட்டில் தமிழக அரசு எதிர்ப்பு. தனியார் பள்ளிகள் பிழைக்க வேண்டாமா? முக்கியமானவர்களே தனியார் பள்ளிகளை இயக்கி கொள்ளையடிக்கிறவர்கள் தானே. இதனால் இந்த எதிர்ப்பு. வணக்கம்.